Hi guys, welcome to our channel. Haryali chicken nu solra green chicken eppadi pandradhunu paakalam. Green chicken gravy seiradhukku வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தக்காளி பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் சிக்கன். ஃபஸ்ட்டு வந்து பச்சை மிளகாய், புதினா, மல்லித்தலை அது வந்து ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கணும். அந்த பேஸ்ட்டில் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணணும். தயிரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் ஹீட் ஆனதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சாப் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வதங்கினது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணணும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணணும். தக்காளி நல்லா வெந்தது சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா வேகணும். இப்போ கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். லிட் போட்டு வேக வைக்கலாம். சிக்கன் பாதி வெந்துடுச்சு. மசாலா ஆட் பண்ணி கலந்து விட்டுடலாம். க்ரீன் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதுவும் நல்லா கலந்து விடணும். திக்காக இருந்தால் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி நல்லா கொதிச்சு வரட்டும். கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. வாட்டர்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி வெந்துருச்சு. இப்போ பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடலாம். ஆல்மோஸ்ட் கிரேவி ரெடி. கொரியாண்டர் லீஃப் தூவி இறக்கி வச்சிடலாம். சப்பாத்தி நான்கெலாம் நல்லா சைட் டிஷ்ஷாக இருக்கும். ரைஸ்க்கு கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான், சர்வ் பண்ணியாச்சு.
உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.